ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவாய்ட் டேக்கிங் லோன்ஸ் பற்றி பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மொத்தத்தில் சே நோ டு லோன்ஸ், லோன் வேண்டாம், அண்ட் எஸ் டு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இதை பற்றி தான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட்டு, மீண்டும் ரிக்வெஸ்ட்டு, எல்லா வீடியோவும் சொல்கிறப்பல தான் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர ஆசைப்படுறேன்னா நம்ம நிறைய நினச்சிட்டு இருப்போம், லோன் ரொம்ப ஈஸி, லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்போம். ஆனால் பொறுத்திருந்து பார்த்தா அதில் நிறைய ஒரு டிசிஷன் பண்ணி அதை நம்ம வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும்னா லோன் தேவையில்லை. அது அங்கே நம்ம ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம பிரேக் பண்ணணும். புரிஞ்சு நினைக்கிறவங்க நான் சொல்றது நான் ஏன்னா நம்ம முதல்ல பணத்தை நல்லா சேவிங் பண்ணால் அந்த லோன் வாங்குறத நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ண முடியும். இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ரெக்வஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும், ப்ளீஸ் கடைசி வரை பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ. நிஜமாக அடித்து சொல்லுவேன் நான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் அந்த வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. லோன் ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. அது சீக்கிரம் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்யூஷன் சால்வ் ஆகும். இதில் நம்ம அதில் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு சில இடத்துல நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, ஒருத்தவங்க பணம் கேட்கணும்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க, அப்படின்னு அவங்க தருவாங்க. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க தருவாங்க. அவங்க லேட் ஆகும்ல. ஆனால் லோன் நமக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது இல்லை. லோனுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதை நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அது தெரிஞ்சுட்டு திருப்பி அதை தப்பு பண்ணுவாங்க. இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது ஸ்ட்ரெஸ் தான் பெரிய ஒரு ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நான். இது இருக்குது. ரெண்டாவது நான் என்ன சொல்ல போறேன்னா சைடில் நான் சீன் 1 சீன் 2ன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிய வரும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. எல்லா லோன் எடுக்க ஃபியூச்சர்ல அது நம்மளுக்கு பெரிய ஒரு இன்கம் நம்ம அதில் சேர்க்கணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இன்கம் நல்லா இருந்தால் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நம்ம லோனை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு. அதுக்கு என்ன செய்யணும், ஒர்க்கை நம்ம ரொம்ப ஹார்டாக பண்ணணும். ஒரு சில பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாப்புல இருக்கணும். பணம் வரும், நம்மளுக்கு சம்பளம் வரும். ஆனால் ஒரு சமயத்தில் அதை ரீபேமெண்ட், லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டு நம்மளது என்ன சொல்றது, ஒரு கடைசி நம்மளது சாரி ஒரு நம்மளது வேற வேலைலாம் இருக்கும்ல, அதை நம்ம செய்யறதுக்கு முடியாது. அந்த இடத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? ஸோ இது சீன் 2ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். மேலே சீன் 2ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. என்னன்னா மொத்தத்தில் நம்மளது சம்பளம் வரும் பாருங்க, அதுல பாதி சம்பளம் அப்படியே லோனுக்கு போயிடும். பாதி இது நம்மளது வேற செலவுலாம் இருக்கு. வீட்டுக்கு வாடகை கட்டுறது, இல்லை நம்மளது குரோசரி ஐட்டம், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு போயிடும். ஸோ நம்ம கையில ₹1 இருக்காது. இது 2வது சீன். இப்போ 3வது சீன் என்ன சொல்ல ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, லோன் எடுத்துட்டு ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப் ரொம்ப கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அதுல அவங்க என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு லோன் என்னென்ன தெரியுமா நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு லோன் இருக்கும், பர்சனல் லோன் இருக்கும், அதுல ஹவுசிங் லோன் இஎம்ஐ இருக்கும். இதெல்லாம் அவங்க ஒரு ஒரு ஃபைனான்சியல் பேரை அதை என்ஜாய் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. ஏன்னா ₹1 கூட சேவ் பண்ண முடியாது. இதெல்லாம் கிரெடிட் கார்டு மேலே வாங்கியிருக்கோம், அதுல நம்ம லோன் பணம் கட்டணும், பர்சனல் லோன் இருக்குது, இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஒரு சில போராட்டத்தில் அவங்க வாழ்வாங்க. இப்போ நான் சீன் 4 சொல்றேன். நான் என்னன்னா நம்மளோட சாய்ஸஸ் ரொம்ப ஸ்மார்ட் ஆகணும். அதுதான் சொல்றேன். ஸ்டார்ட் சேவிங் ஃபர்ஸ்ட், பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், ஸ்பெண்ட் ஒன்லி when you can afford. முதல்ல நம்மளது சேவிங் நல்லா வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங் என்ன நம்மளது பேங்க் அக்கௌண்ட் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை 0 பேலன்ஸ்ல வச்சிருக்க கூடாது. ரெண்டாவது நம்மளது எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பயும் ரெடியா இருக்கணும். ஒரு 6 மாசம் சம்பளம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் லாஸ்ட் வீடியோல எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படும். அதுக்குன்னு ஒரு 6 மாசம் சம்பளத்தை எப்பயும் ஒரு சைட்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கணும்.
தென் வந்து நம்மளது வந்து நம்ம வந்து எது நம்ம செலவு பண்ண போறோமோ அதை வந்து நம்ம குறிச்சு அதை பிரகாரம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப வந்து சீன் 4 சொல்றேன் நான். இன்வெஸ்ட் யுவர் மணி இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் இன்ட்ரெஸ்ட். புரியுதுல? நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இஎம்ஐ வாங்கிட்ட, லோன் கட்டிக்கிட்ட அது வந்து கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு மணி வந்து க்ரோ பண்ணதுக்கு பாருங்க எப்படின்னு. அது வந்து அகெயின்ஸ்டா போகாதீங்க. என்னன்னா வந்து பணம் வந்துருச்சு, சரி படன்னு இது வாங்கணும், அது வாங்கணும், எக்ஸ்பென்சிவ் மொபைல் வாங்கணும், எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் வாங்கணும், அப்படி இல்லாம நம்ம வந்து பணத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கணக்கு போட்டு அதை செலவு பண்ணணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து நம்மளோட லோனு பேச்சுக்கு வந்து இடம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ சே நோ டு லோன்ஸ் அண்ட் எஸ் டு ஃபைனான்சியல் ஃப்ரீடம். இதுதான் இந்த வீடியோ மொத்தத்தில் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். நம்ம வந்து பணத்தை வந்து முதல்ல ஆரம்பத்துல சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேண்டிய பொருளை வாங்கினா வந்து அதுல இருந்து சந்தோஷமே வேற லெவல்ல இருக்கும். நான் இது வந்து நான் இந்த பர்சனல் லைஃப்ல நிஜமா நான் அனுபவிச்சேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் எனக்கு 0 லோன் இருக்குது இது வரைக்கும். இன்னைக்கு இப்ப எனக்கு 53 வயசு ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு ₹1 லோன் இல்லை. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதை நான் சேவ் பண்றேன். டிஃப்ரெண்ட் இடத்துல நான் சேவ் பண்றேன். எல்லாம் நான் நகை வாங்குறேன், ட்ரெஸ் வாங்குறேன், வீடு வாங்குறேன், பசங்களை நல்லா படிக்க வச்சுட்டேன். நான் 2 பசங்க, எனக்கு 2 பையன், நான் எதுவும் வீடியோ சொல்றேன், நல்லா படிக்க வச்சுட்டேன். இப்போ அவங்களும் வேலைக்கு போறாங்க, ப்ளஸ் படிக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து சேவ் பண்றேன். அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோன்னு வந்து ஆடம்பரமா நான் செலவு பண்ணணும்னு நான் ஆசைப்படலை. நான் என்னைக்கு எனக்கு கம்மி சம்பளத்தை நான் எப்படி வாழ்றேனோ அன்றைதான் இன்னைக்கு நான் வாழ்றேன். அப்பதான் என்னது ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து எனக்கு நல்லா இருக்கும். நான் யாருக்கிட்டையும் வந்து ₹1 ஏன் கையேந்தி நிலைமை எனக்கு வராது. அதுதான் சொல்றேன், ரொம்ப ஸ்மார்ட்டா சேவ் பண்ணுங்க ப்ளீஸ். இது வரைக்கும் யாரும் சேவ் பண்ணலன்னா சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு 6 மந்த் எமர்ஜென்சி ஃபண்டை ரெடியா வச்சிருங்க. எப்பயுமே ரெடி வச்சிருங்க. 6 மந்த் எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா வந்து நம்ம சம்பளத்துல வந்து 6 மாத சம்பளத்தை வந்து ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்றது. இது வந்து எப்ப வேணாலும் நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கும். வேலை போகும், ஒரு சிக்னஸ் வரும், அந்த நேரத்துல அந்த பணம் நம்மளுக்கு உதவி பண்ணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்றது. எப்பயும் வந்து நம்மளுக்கு செலவுல வந்து குறிச்சு செலவு பண்ண வந்து அது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அனாவசிய செலவுக்கு நம்மளுக்கு வந்து இடம் கொடுக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், வீடியோக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.